this music actually, and for Pepin for guiding me for everything that has been done in the movie. Actually, whenever I was doing the music for it, I was always thinking I needed everything live, strings, the rhythm, everything. First of all, for supporting that, the director and producer is the first reason for happening it. And I want to thank them first and foremost. Every time I was doing music, I wanted something unique on every theme, every aspect of it, every love aspect of it, door theme, everything was, I wanted something unique out of it. So we experimented with every instrument that is possible, violin, Mira, and whatever we could find. So that's what it is. I came from being an assistant of Gopi Sundar and Sam CS and everyone. So please watch the movie March 7th. Thanks for எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம்னா, நான் பல வேடங்களில் என்னை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன 2 வருஷங்களில். அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ பெப்பினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் டேரக்டர் பெப்பின், பிகாஸ் என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ ராகுல் உங்களுக்கும். ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் ப்ரெஸ்ஸுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக அதுக்கான அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு. பிகாஸ் நிறைய சிரமங்கள், அதனால தான் சில காலதாமதங்கள் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு. ஸோ அது தவிர இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு 4-5 பேர், என்னையும் 4-5 பேர் தவிர மிச்ச அத்தனை பேருமே தியேட்டர் ஆக்டர்ஸ், ரொம்ப வருஷங்களாக ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு கேரக்டர், தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நான் கேள்விப்படுறேன். ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைங்க, எப்படின்னா நீங்கள் கொண்டு போய் சேருங்க சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஓகே, நாங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறோம். இல்லை, இந்த ஸ்டோரி சொல்லும் போது இறக்குற விஷயத்த வந்து அது வந்து எனக்கு ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? பெரிய பிரஸ்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பேசுறேன். சரி, இந்த ஸ்டோரி டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொன்னீங்க? இது மாதிரி வந்து இறந்துடுறாங்க, ஆனால் அவங்க தூக்க முடியல, இது வந்து ஒரு பொய்யா வந்து ஜோடிச்ச கதை, சரிங்களா? சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அந்த அம்மா பேசுற வசனங்கள் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மா பேசுற வசனங்கள், ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெண் மனசுல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவ சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இருக்கும்போது விட்டுறோம், இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அது வந்து ஒரு பெரிய ஐரணி, அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதே பிடிச்சிருக்கு. நன்றி எல்லாருக்கும். ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்கு இதில். லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம். இதில் பொண்ணும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னு அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும், வாக்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில மீட்டர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் யமகாதிக்கு அந்த மீட்டர்ஸ் இருக்காது. ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு
பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் ஷீஸ் ஃபைட்டிங் வித் ஹர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸில் ஷீஸ் ஃபைட்டிங். தட் இஸ் வை ஷீஸ் காட் யமகாதகி. Her character is beautiful despite of the regular beauty norms. Her character is what makes Leela stand out. So அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுப்பாங்க. Thank you so much Pratik sir, and I hope you'll all like it. Some films have to be said to the audience and some films have to be heard. I think Yamagataki is such kind of a film which need to be seen by everyone, and இது Women's Day kaha theaters la வருவாங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ஃபிலிம். அண்ட் இதில் ரொம்ப மனசு, ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டு இது ஃபிலிம் பண்ணிட்டாங்களே. ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் 7th எல்லாம் பாருங்கள். அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்களா என்ன. ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. என்ன நடிப்புனா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் காட்டலாம், ஒரு பாடியாக நடிக்கிறதுனா அது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஹீரோயினை கிளம்ப நடிச்சிருக்கீங்கல்ல, கஷ்டப்படமே பாடி குணத்தை பார்த்துட்டு போனால் நல்ல காரியம் நடக்கணுவாங்க, ஆனால் குணமாகவே நடிச்சிருக்கீங்க. அது சொல்லுங்கள். அது நான் என்ன யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் when Kapil sir narrated this to me, I thought that this will be the easiest part. எதுக்கு நாயே வேணும் இதுக்கு, லைக் எனிபடி கேன் டூ இட் அப்படி நான் யோசித்தேன். பட் என்னன்னா அப்போ பெபின் சார் சொல்லிட்டாங்களே, இது இஃப் யூ ஆர் ரியலி அ டெட் பாடி யூ கான்ட் டூ த திங்ஸ் த லீலை யூ ஆர் டூயிங் இன் த ஃபிலிம், யூ கான்ட் டூ இட். ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும். இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம், லைக் இஃப் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்களோட ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். If she doesn't like anything that's going in the house, that's happening in the house, அவங்களோட ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில். அது பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு. அண்ட் ஒரு ஃபேஸில் half face na if you see I'll be a serious mode, and another half of the face it will be in a peaceful mode if you see properly the face and all. So appadi, and along with this I have to hold my breath. Sometimes this trolley varathu samayathila camera trolley, it will take more than 1 minute to come closer to me. So adu samayathila facial muscles ella move agum, அது எல்லாம் தெரியும் கேமரால. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான போர்ஷன். இது நான் அப்போ எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட் அட் தட் டைம். டெட் பாடி நடிக்கும் போது அவங்க ஹேர் நிப்பாட்டியிருந்தாங்க. ஹேர்ல அது எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க? ரோப் போட்டா இல்லை வந்து ரோப் இல்லாமல் தெரிஞ்சது நல்லதா இருந்தது. எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க? ரொம்ப நேரமா வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது ஃப்ரேம். எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க? எவ்வளோ நேரம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அதுக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து பேஸ் அடிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டோம், ரோப்பு இருந்துச்சு, எல்லா வகையிலையுமே அதை யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல இப்ப என்ன ஹீரோயின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதனால ரொம்ப நாள் முடியாதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது சொன்னாங்களா? கண்டிஷன் போட்டாங்களா? அப்படி எதுவுமே சொல்லுங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க வந்து அப்படி எதுவுமே சொல்லல சார். அப்படி எதுவுமே சொல்லல சார். ரொம்ப பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் எதிர்பார்க்கல, பயந்து தான் இருந்தோம். நாங்க ஃபீவர் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 20 நாள் மேலே அப்படியே படுக்க வச்சிருக்கோம். வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து, பட் ஷி சப்போர்ட்டட். அந்த இதுலேயும் வந்து என்ன எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஸ்கெட்யூல், ஒரே ஸ்கெட்யூலில் நாங்கள் பண்ணணும் படம். அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி. ஸோ அதோட டென்ஷன் இருக்குது எங்களுக்கு. பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ 10 டேஸ்க்கு அப்புறம் லைட்டாக கோல்டு ஃபீவரில் வந்துச்சு. பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மேலே. அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாலையில் போட்டிருக்காங்க, அது ஃப்ரெஷ்னஸ்க்காக சப்போர்ட் பண்ணாங்க. சீரியஸ் கண்டென்ட் தான். புரியுது சார்? சீரியஸ் கண்டென்ட் தான். இல்லை படம் பண்ணா புரிச்சு வருது. ஓகே, அதனால கேட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணுறீங்க சீரியஸாக யோசிச்சிருக்கீங்க. இல்லை இதில் டேரக்டாக முழுக்க மூவிக்காண்டி எழுதுனது. சொல்லுங்க சார். ஆமாங்க சார். இந்த படம் இந்து மதத்துக்கு ஆதரவாளர் எதிராக இல்லை, எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில் சொல்லலைங்க. எந்த மதத்துக்கு எதிரானது அந்த பார்வையில் எங்கிருந்து கிடைச்சிட்டு இல்லை சார். ஆக்சுவலாக வந்து நான் கிறிஸ்டின்றது பேரில் மட்டும்தான். நான் பெருசாக சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும்பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால தான் ஒவ்வொரு இதாக எலிமெண்ட்டாக கொண்டாந்து சேர்ப்போம். இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுறாங்க, ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு, அந்த சாமி என்னவா இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணும்போது கிடையாது.
சார் படம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க கடவுள் எமக்காதைக்குன்னு ஏன் பேர் வச்சீங்க? இல்லை பொதுவாக வந்து கிராமங்களில் வந்து பிடிவாதமாக இருக்கிறவங்கள நினைச்சதை சாதிச்சவங்களை வந்து எமக்காதைக்குன்னு சொல்லி திட்டுறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சரி, நீங்க ஒரு டாக்டர், ஹீரோயின் ஒரு டாக்டர், எப்படி இந்த கதையில நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? டாக்டரா இருந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அது கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க I feel much more happy like being a doctor. இப்படி பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. லைக் ஹீரோயின்ஸ்னா ஃப்ளாஸ் இருக்காது மாதிரி ஷோ பண்ணுவேன். அண்ட் சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைட் பண்ணுவாங்க லவர் கிட்ட. ஆர் கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல, வி ஷுட் நாட் டெல் த பிரைட் க்ரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா. ஸோ தே ஹைட் தோஸ் திங்ஸ். ஸோ இது யமகாதகியில் அப்படி ஒரு ஃப்ரீயான எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்கு, லவ் சீன்ஸில். திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம். Though they are in a village backdrop, like the film it's happening, but still when I get an asthma attack, என்னோட அன்பு he's okay with it. கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, அண்ணே ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. He's not that narrow minded person that we usually come across. Though they are in a rural area, in a village area, they're just in a small place, but the mind na very broad minded ah irukku. So idella I think being a doctor, I actually love this concept. படத்துல பேசுறவங்க இவர்கிட்ட அப்படி என்ன அப்படியா? 3 வருஷமா லவ் அதுதான் ஒரு பொண்ணுக்குன்னா அதிகமா பிடிக்கிற விஷயம், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் whatever it is, even if I like him or not like him, the other guy should be respecting our wishes. That is what we girls like in them. And அதுதான் நான் சோமி கிட்ட பேசிட்டு, like to accept that I didn't accept. So அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே. Nowhere in the film he will pressurize me or he'll put me in a spot. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட அட்மோஸ்ட் கேரிங். அண்ட் if you see in the film, there is no physical touch மாதிரி அப்படி இருக்காது. ஒரு பியூரான லவ், சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிமில். ஸோ சில விஷயத்தில் இருக்கு. இப்போ நான் அதிகமாக பேசணும்னா ஃபிலிம் எல்லாம் இட் வில் பி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி. ஸோ இது சில விஷயத்தில் இருக்கு. அதுதான் தட்ஸ் வை ஐ சூஸ் அன்பு ஓவர் சோமு. படத்துல வந்து நீங்க ஒன்னு சாமி காட்டிக்கிறீங்க, ஒன்னு சாமி காட்டிக்கிறீங்க, அப்புறம் பேய் சொல்றீங்க, அப்புறம் வந்து ஒரு பெண்ணை காட்டுறீங்க. மூணுத்துல எது உண்மை? சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ராப்னு எடுக்கும் பொழுது இந்த 3 லேயர் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான். இது சாமி, அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற வித்து அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு சாவுன்னு பொழுது அந்த சாவை பற்றி நம்ம கிராமங்களில் நிறைய வித்து இருந்துச்சு. அதெல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த 3 லேயர் எடுத்து இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்குது. இந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களை வச்சிருக்காங்க. ஸோ அதோட லேயர்ஸ்லாம் எடுத்து சாமியார் கூட ஓடிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்காண்டி பண்ணது தான். சாமியார் ஓடுறது உங்க ஃபன் எலிமெண்ட். அப்ப இந்து மத கேவலப்படுத்த மாதிரி தானே இருக்கு? அப்படி கிடையாதுங்களே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. அதுல எப்படி வந்து அந்த அம்மன் உருவானிச்சிருக்கிறதுக்கான சின்ன லேயர்ஸ்லாம் அந்த மாதிரி கேரக்டர் வந்து இந்த குணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்ச பிறகு நிறைவேறாத ஆசைக்கு எந்திரிக்கு புறக்கொழி போனோம்னாங்க, அதை வெட்டியா வந்து அடிப்பாங்க. அதே திருப்பி இது எங்கேயாவது உண்மையான சம்பவம் போனோம் தூக்குனா வெயிட்டா இருக்குங்கிறது கரெக்டாக கான்செப்ட் வரவே மாட்டேங்கிறதுங்கிறது எங்கேயாவது உங்க பகுதியில் உண்மையா ஏதோ ஒரு பெண்ணோட நிறைவேறாத ஆசை இல்லை சார். நீங்க கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்கு. இதுல வந்து ஒரு டெட் பாடியை பேஸா வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுற்றி இருக்கிற மித்த எல்லாத்தையும் யோசிச்சேன். ஒழுக்காளுகளெல்லாம் ஒவ்வொருதும் காட்டுதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறது கேள்விப்பட்டிருக்கோம். எரியும் பொழுது அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வச்சுக்கிட்டு இது எப்படி இதை கதைக்குள்ள ஒரு ஃபிக்ஷனா மாற்றும் பொழுது உருவானது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் குணமாகி தான் சொல்ல முடியுது. அப்படிங்கிறதான் ஆண் சமூகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு துணி அப்படியா இருக்குது. அப்படியும் இருக்கு அப்படின்றது தான் இதை சொல்றோம். அப்படியும் தலைக்கு மேல போயிடுவாங்க.
ஏன்னா இந்த படத்தில் தஞ்சாவூர் பாஷை இல்லை நியூட்ரலாக தான் சார் எடுத்துக்கிட்டோம். நியூட்ரலாக தான் எடுத்துக்கிட்டோம். நியூட்ரல் ஆக்சென்ட் தான். ஆமாம். இந்த படத்தில் வந்து ஏன் ஆண்களை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுறது? எல்லா ஆண்களையும் அப்படி பேசலை சார். நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இல்லை தாயும் அப்படி தான் பேசுகிறாங்க, அந்த பொம்பளைகளும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆம்பளைகள் யாருமே சப்போர்ட் பண்ணலையே ஏன்னு கேட்டீங்க. அப்படி இல்லைங்க. கோளாறுகளுக்கெல்லாம் காரணம் ஆண்களா பெண்களா? இல்ல அப்படி நீங்க வந்து பொதுவா பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அது மட்டும்தான் அதுல வந்து காட்டியிருக்கும். இல்ல ஆண்கள் தான் ஓடுறாங்க வெளியே, சரிங்க, பயந்து ஓடுறாங்க. பெண்கள்லாம் அப்படியே அசால்ட்டா நிக்கிறாங்க. அவ்வளவு மன தைரியமா பெண்களுக்கு? இல்ல பொதுவா ஏதாவது புதுசா பண்ணணும்ன்ற ஒரு யோசனையில வைக்கப்பட்டதுதான் இது எல்லாமே. கரெக்ட் சார். இந்த கதையை சொல்லும்போது யாரெல்லாம் நினைச்சீங்க பாரஞ்சித்து இந்த மாதிரி இவங்க டைரக்டர்ஸ்லாம் யோசிச்சுக்கலாம் இல்ல. ஏன்னா கதையில ஃபுல்லா ஜாதி தான் வருது. அப்படி எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலா கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுவா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். அது சரியா இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கிறது தான். யாரையும் முன்னெடுத்து பார்த்து ப்ரெடிக்டபிளா இருக்கு. அது எழுத சொல்லி உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சா இல்ல ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா எழுதும் பொழுது எனக்கு அப்படி தெரியல. இன்னொன்னு கடைசி எமோஷன் வந்து கன்வே கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் வந்து எழுதுனேன். அந்த எழுதி உட்கார சீன் வந்து ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா? இல்ல அதுதான் இப்ப நீங்க சுடுகாட்டுல எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது வந்து பணமா இருக்கும் பொழுதே வீட்டுல எழுந்திருச்சா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன ஐடியால இருந்து வந்தது சார். இன்னும் அவங்க லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க நேம் ஒன்று போடுவாங்க, உயிர் அவங்களுக்கு ஒரு நேம் அவருடைய இல்ல இல்ல சார் அப்படியெல்லாம் இது இல்ல சார். அது ரொம்ப முன்னாடியே வந்து ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொன்ன மாதிரி இது எல்லாம் எல்லாருமே புதுமுகங்களாக இருக்கிற படம். இதை வந்துட்டு கொண்டு சேர்க்கும் பொழுது நீங்கள் எல்லாருன்னா படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துருக்கேன். நன்றி. நாங்கள் எவ்வளோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறையா தேவைப்படுது. முத்த காட்சிலாம் தரலன்னு சோகமா இருக்கீங்களோ? முத்த காட்சிலாம் தரலன்னு சோகமா இருக்கீங்களோ? தெரியல புலப்படம் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சி சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி நன்றி? முக்கியமாக என்னன்னா நானும் ஒரு 15 வருஷம் ஹீரோவா கிட்ட ஒரு 300 கதை பேசியிருக்கோம். நைட் 3 மணிக்கு பேசுறது எங்கள் வேலை. கடைசி இந்த மாதிரி படம் தான் முதல் படமாக வரணுங்கிறது ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தாரு. இந்த கதையை ஃபஸ்ட்டு அது ஸ்க்ராட்ச்லாம் இருக்குது. வந்து இது இந்த கதை எப்படி உருவாகணும், இது எப்படி சொல்லணும், இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து கூட இருக்கும். கரெக்டாக அதுக்கு இது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வெங்கட் சார் கூட வந்தார், உள்ளே வந்தார். இந்த படத்தை இது பண்ணலாம், தைரியமாக பண்ணலான்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலாக இப்போ வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார், சுஜித் சார். அவங்க 3 பேரும் டெக்னிக்கலாக இந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போக முடியும். இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20 வருஷத்துல ஹீரோனை கொண்டுறோம். ஹீரோவை இன்ட்ரோ பண்ணும்போது அடிச்சு துவச்சி தான் அவர் இன்ட்ரோ பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உடச்சி தான் பண்ணுறது. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறது அவங்க தான். அதுக்கப்புறம் நான் உள்ளே வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே, அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம், என் கேரக்டர் அவர் கேட்கல, தைரியமாக பண்ண வச்சார். பண்ணு சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் படம் பார்க்கும்போது தெரியுமா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். இப்போ நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் நான் வந்து லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா உளவியலாக ஒருத்தர் மறைக்கிறான், மனசில் எதை வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான், பின்னாடி வச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் சில விஷயம் மட்டும் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையோ 2 கையோ பின்னாடி இந்த பையன் முத்துங்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்கல் பண்ணுங்கள், நல்ல சூப்பர் கேரக்டர் மஸ்கல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. நான் பண்ணேன் இல்லை, உடம்பு போடுவோம். நான் எங்கள் வீட்டில் வந்து தின்னுட்டு ஜாதி ஏரியில் இருந்துட்டு ஒரு பையன், அவனுக்கு குண்டாக இருந்துட்டு கொஞ்சம் குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, குண்டெல்லாம் ஆகணும். ஸோ சின்ன சின்னதாக எஃபர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து எழுதுறது எங்களுக்கு நிறைய லைஃப்பை மாறிட்டு நிறைய பேர் ஆகிறத நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் நல்லபடியாக எழுதுங்க, எங்கள் லைஃப் கொடுங்க, படத்தை கொண்டு போய் சேருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஊரில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது என்பி அடிக்கும் போது ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீன் அடிக்கும் போது அந்த ஊரில் உங்க எல்லாமே எவ்வளோ போகணும். நம்ம எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம், அமேசான் பிரைம் பார்க்க நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு. நீங்களாம் உங்களோட சினிமா அறிவுலாம் எங்கேயோ இருக்கும். இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த 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 ஊரில் உள்ளவங்க அவங்க சினிமா இதில் பார்க்குறாங்க, சினிமான்னு தெரிஞ்சாலும் அது அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அந்த படத்தை கதை யாருக்குமே சொல்லல. அந்த உள்ள இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தோட கதையை சொல்லி படத்தோட முடியும் போது யார் மேலாம் கோமா போனோம் அவங்க மேலே கோமா இருந்தாங்க, சமைச்சு அமிச்சாங்க. இது நடந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும், அவங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த கிராமத்தில் தான் அவங்களுக்கு தான் அந்த படம், அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தும் நம்புறேன். அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே தான் அந்த பாறையில் பெண்களை பார்க்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க, பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்பிட்டு இருக்காங்க. இது அவங்க போய் சேரணும் ஆசைப்படுறேன். கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு டைப் கொடுங்க. போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ். நீங்கள் தமிழ் நல்ல எனக்கு இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் நாடகம் படித்த எம்ஏ நாடகம் படித்த புதுவை பல்கலைக்கழக நாடகத்திலிருந்து வெளிவந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த ராகுல் அவர்களுக்கும் விபின் சார் அவர்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தியேட்டரை பண்ணிட்டு நீங்கள் சர்வைவ் ஆக முடியாது. அடுத்து வந்து நாங்கள் வந்து தியேட்டர்லேருந்து எப்படி ஃபிலிமுக்கு ஷிஃப்ட் ஆகணுங்கிறதா அவங்களுடைய குழப்புக்காக செய்யணுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. சரி, நீங்களே தமிழ் பேச வைக்கப்பட்ட எப்படிங்க? இல்லை நாடகம் ஐயா, நாடகம்ங்கிறது வேற, தியேட்டருங்கிறது வேற. நாடகம்ங்கிறது வேற, தியேட்டருங்கிறது உங்களுக்கு வேணாலும் காசு எடுக்கிறேன், ரெண்டு வேற இருக்கு. நாடகம்னா கூத்துள்ள பேரு, நாடகம்ங்கிறது வேற, நாடகம்ங்கிறது அர்த்தம் வேற. நான் உங்களுக்கு தனியா உங்களுக்கு சொல்றேன். நாடகம்ங்கிறது தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாரும் தான். ஆமா, நாடகம்ங்கிறது வேற ஐயா. நாடகம் என்பது வேற. இல்ல அதான் தப்பாவெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. நாடகம்ங்கிறது கதைக்குள்ள இருக்கிற எங்க முரண் இருக்கோ அங்கதான் நாடகம் உருவாகுது. அதான் நாடகம்னு பேரு, புரியுதுங்களா? அந்த முரண் உருவாகும் போதுதான் ஆக்ஷன் கிரியேட் ஆகுது, புரியுதுங்களா? அங்க இருந்தா நாடகம் வந்து உருவாகுது. அந்த நாடகத்தை புரிஞ்சுதான் டைரக்டர் வந்து நாடகத்தை படைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதான் நாடகம்னு பேரு. நமக்கு கூத்துன்னு தான் பேரு. உரையாடல் எல்லாம் தான் மீட்டிங் உரையாடல் பண்ண அது வந்து ஆடாமா சார்? கூத்து பற்றையா சார்? அப்ப கூத்து பற்றையா நீங்க பண்றது? அதாவது தமிழுக்கு வந்து தியேட்டருக்கு தமிழ்ல கூத்துன்னு பேரு. இப்ப தெருக்கூத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஆடுறாங்க, பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சேர்ந்ததான் வந்து கூத்துன்னு சொல்றோம். அந்த கூத்தங்கிறத வந்து எங்களுக்கு மாணவர்கள் சொல்லிக் கொடுப்போம். அது ஆமா, நான் நாடகத்துக்கு தான் சார் வர்றேன். நாடகம்ங்கிறது வேற. திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, திரும்ப நான் சொல்றேன். தயவு நம்ம ரெண்டு தனியாக பேசிக்கலாம். அதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கடைசியா பையனையே புடிச்சு கொடுக்குறீங்க சார், உங்க பையனையே புடிச்சு கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்க தான் அவரும் கடைசியா சொல்லிட்டு போறாரு, நீயா இருந்தாலும் அதான் பண்ணுவேன்றாரு. அப்ப நீங்களும் அந்த இதுல சேர்ந்துதான் வர்றீங்க, நீங்களும் வந்து ஜாதி மதத்தை பார்த்து தான் இருக்கீங்க. சோ கடைசியா அதான் சொல்றாரு, நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? என் பொண்ணையே என் பையன் கொண்டுட்டான்னா அப்பதான் தெரியும். அதனால அது ஜாதி தேவையில்லைன்றீங்க. அப்புறமா இல்ல, அது என் பொண்ணு போயிட்டாலே, என் பொண்ணு கொண்டவனாச்சு, அப்ப அவன் மேல கோபம் வருமா வராதா? அதான் ஒரே நிமிஷம் லாஸ்ட் பேசுமா ஹரிதா? பத்திரிகை ஊடகம் நண்பர்களுக்கு அன்பும் வணக்கமும். My sincere thanks to my director Petal, my DP Sujit Saran, editor Sridhar Saran, our producer Sundar Rahul, and this is இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அந்த மாதிரி. this is not just another project to us. எல்லாருக்குமே வந்து this project Emma Kadigi is very personal and very close. This is our baby. However, we have produced it out with lots of, like Rupa said, with heart and soul we have made this film. And to our music director Jason and Sing Sound Sachin, they have made an amazing job. இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியல் கேரக்டருக்கு ஒரு ரியல் கேரக்டருக்கு இருக்கிற சீம்லெஸ் லைனோட டிஃப்ரென்ஸ் வந்து நான்
புரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 9 months ஆச்சு எனக்கு இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வரதுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு 8 months 8.5 months ப்ரெக்னெண்ட்டாக ஒரு ரோல் நான் பிரேமா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உட்காந்துருக்கேன் ஷூட்டுக்கு முன்னாடி. எப்படி அவங்க வாக் பண்ணுவாங்க, அவங்க எப்படி நடத்துகிறாங்க, அவங்க மூவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும். அதுக்காக வந்து ஒரு கிளாத் பண்டில் கட்டிட்டு போனாங்க. அதோட ஊண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஷூட் முடிச்சுட்டு கூட எனக்கு I started missing my baby bump, and it took like 9 months to just realize that the film is not running anymore, and I'm Haritha and I'm having a different life. So this is that kind of an experience to me personally and to all of us. Our DP team, I even got a beautiful opportunity to assist my DP Sujit Sarang for last few days. And I saw my people on frame also. I was with them. Rupa, இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும். I still remember us sitting and practicing dialogues and stuff. And மஞ்சள் பூசி அவங்களுக்கு ராகுல் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க. ரொம்பவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஆனாலும் she stood for us and we did it. NP, yeah, it like he gave a naturally effortless performance, and a very special thing, again a very personal thing for me. I met my friend Geeta in this film, and we had to spend most beautiful times and days together reading the script. And again, this is a very special project to us. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம சில நேரங்களில் ஃபிலிம்ஸ் வந்து புக் மை ஷோவில் பார்க்கும்போது சில ஃபிலிம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இல்லைங்கிற ஏமாற்றத்தோட சில ஃபிலிம்ஸை பார்த்துட்டு நம்ம திரும்பி வரோம். அப்படி இருக்கும்போது கன்சாலிடேட்டடாக நம்மளோட லாங்குவேஜ் மேலேயோ இப்போ தமிழ் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படின்னோ இல்லை ஆன் அ ஹோல் ஃபிலிம்ஸ் இப்போலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சில் இருக்குது. அது வந்து நாட் அப் டு தி மார்க் அப்படின்லாம். அப்போது நம்ம அதை பார்க்கும்போது புதுமுக கலைஞர்கள் இருக்கிற படங்களுக்கு நம்ம இப்போ நீங்களும் நானும் அந்த புக் மை ஷோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம அதை சூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் மீனிங் அ லாட் டு பீப்புள் லைக் அஸ் வித் நியூ டீம், நியூ பீப்புள் அண்ட் நியூ ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்தும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அண்ட் வழக்கம் போல் ரொம்ப நன்றி.